அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த நாளிலும் வேத புஸ்தகத்தில் லூக்கா புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 10 வரையில் ஒரு கப்பர்நகூமுக்கு ஏசப்பா போகிறாங்க. அங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி அப்படின்னா பெரிய ஒரு முதலாளி, பெரிய ஒரு வசதி உள்ளவர். நிறையா அவர்கிட்ட வேலையாட்கள் திரளாக இருக்காங்க, அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க. அவர் ஒரு 100க்கு அதிபதியாக இருக்கிறார். அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு மனுஷன். அவர்கிட்ட அவருக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன். ஏன்னா 100க்கு அதிபதி நிறையா பேர் வேலை செய்வாங்க. எல்லாரும் வேலை செஞ்சாலும் அதில் பிரியமான வேலைக்காரன். ஏன்னா எது சொன்னாலும் கீழ்ப்படுகிறது, செய்கிறது, பொறுத்து இப்படி இருந்திருப்பார் அவர். அதனால தான் அந்த 100க்கு அதிபதி அந்த அவருக்கு பிரியமான வேலைக்காரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாருங்காட்டியும் அவர் மேலே பிரியமாக இருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறது, ஒரு நோய் வந்துடுது. மரண அவஸ்தையாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரண அவஸ்தையாக கிடக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு யூதர் ஜனங்களில் மூப்பராக இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு, நீ இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் வேண்டிக்க சொல்லு, என்னுடைய வேலைக்காரன் சுகமாகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கிட்ட யூதருடைய மூப்பர் போகிறாரு. போய் இது போல் 100க்கு அதிபதியுடைய பிரியமான வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட வேண்டிக்க சொன்னாங்க சுகமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, சரி வாங்க போகலாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வராங்க. வரும்போதே தூரத்திலே பார்த்த அந்த 100க்கு அதிபதி இன்னொரு வேலைக்காரனை முன்னாடி அனுப்பி என்ன பண்ணுறாரு, நான் என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வர நான் பாத்திரன் அல்ல, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என்னுடைய வேலைக்காரன் சுகமாயிடுவான் அப்படின்னு சொல்லி. அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, பாரு இப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு ஆச்சரியப்படுறார். இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்படுறார். தேவகுமாரன் ஆண்டவர் இந்த நாட்களில் இப்படி ஒரு விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அவர் வசதி வாய்ப்பு உள்ளவர், பணப்பெருக்கம் உள்ளவர், சமுதாயத்தில் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் உள்ளவர். திரளான ஜனங்க வேலை செய்கிறாங்க. ஒருத்தனை நான் போகிறவள, ஒருத்தனை நான் வரவள, இந்த வேலையை நீ செய்யணும் செய்கிறவள, அப்படி அதிகாரம் உள்ள ஒருவர் என்ன பண்ணுறார், இயேசு கிறிஸ்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வீட்டுக்குள்ளே நீங்கள் வரவே வேண்டாம், அங்கே இருந்தபடி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சுகமாயிடுவான்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நீ போ, நீ வேலைக்காரன் சுகமாக இருக்கான்னு சொல்லி போய் பார்த்தோன்னே என்னன்னாக்க வேலைக்காரன் சுகமாயிடுறாப்புல. அவர் சொன்ன அதே நேரம் அங்கே வீட்டில் அந்த வேலைக்காரன் சுகமாயிடுறாரு. பாருங்கள் அந்த விசுவாசம். அதே நேரத்தில் எவ்வளோதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இறைவன் மீது வைக்கிற நம்பிக்கை, என்னதான் காசு பணம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நிமிடம் தான், அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அந்த நம்பிக்கை வைக்கிறாரு, இறைவனை தேடுறாரு. ஒரு வார்த்தை சொல்லிடுங்க போதுங்கிறாரு. எல்லாம் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக இதில் பார்க்குறவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. நாமும் இந்த நாட்களில் அப்படியாப்பட்ட நிலைகளில் இருந்து தாழ்மையோடு பொறுமையோடு இருந்து காத்திருந்து விசுவாசமாக இருந்து தேவனுடைய நிறைய இரக்கங்களை பெற்று நாமளும் சுகத்தை பெற்று ஆரோக்கியத்தை பெற்று இந்த நாட்களில் வாழ உறுதி எடுத்துக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.